Good morning students. Last botany class la pollination பார்த்தோம். The transfer of pollen grain from one anther to the stigma is a pollination. There are two types of pollination, self-pollination and then cross-pollination. The transfer of pollen grain from one anther to the stigma of same flower, self-pollination. The transfer of pollen grain from one anther to the stigma of another flower is a cross-pollination. And then contrivances of cross-pollination பார்த்தோம். contrivancesக்காக plants எல்லாமே எந்த மாதிரி சேஞ்சஸ் ஆயிருக்கு, தன்னோட ஸ்ட்ரக்சரை அடாப்ட் பண்ணி பாலினேஷன் பண்ணுறாங்க அப்படின்றதுல இந்த ட்ரைஸ்டைலி, டெட்ரோஸ்டைலி, ஹெர்கோகேமி, ஹெட்ரோஸ்டைலி இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம். தென் ஏஜென்ட் ஆஃப் பாலினேஷன் பார்த்தோம். The pollination effect by many agents, for example wind, water, insects இதெல்லாம் பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸில் wind pollination. We go to the next one, water pollination. Water pollination is a scientific word, hydrophily. The pollination, that means the pollination of water. The pollinated flower is called as a hydrophilous flowers. For example Wallisneria, Hydrilla இதெல்லாம் நீரில் வாழக்கூடிய தாவரங்கள். Most of the aquatic plant, the word, there are many more aquatic plant are present, but few to attain a water pollination. In aquatic plant only few are water pollination, others are wind and insect pollination. For example ஐகோர்னியா, வாட்டர் லில்லி, ஆகாய தாமரை, வெங்காய தாமரைன்னு சொல்கிறோம்ல, இவங்க எல்லாமே இன்செக்ட் பாலினேஷன் அட்டன் பண்ணுறவங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்த ஹைட்ரோஃபிலியே டூ டைப்பாக டிவைட் பண்ணுறோம். ஒன்று எஃபி ஹைட்ரோஃபிலி, அனதர் ஒன் இஸ் எ ஐஃபோ ஹைட்ரோஃபிலி. எஃபி அப்படின்னாவே அபவ்னு அர்த்தம், நீருக்கு மேல் நடைபெறக்கூடிய பாலினேஷன்னு சொல்லுவோம். பாலினேஷன் அக்கர்ஸ் அட் த வாட்டர் லெவல். ஃபார் எக்ஸாம்பிள் வாலிஸ்னேரியா ஸ்பைராலிஸும் எலோடியா அப்படின்ற பிளான்ட்டும் எஃபி ஹைட்ரோஃபிலிக்கு எக்ஸாம்பிள். தென் ஹைப்போ ஹைட்ரோஃபில்னா நீருக்கு உள் நடைபெறும், நீர்மூழ்கி அப்படின்னு சொல்கிறோம், நீருக்குள் நடைபெறும். இட் இஸ் இன்சைட் ஆஃப் வாட்டர் லெவல். ஜோஸ்ட்ரா அப்படின்ற பிளான்ட்டும் செரட்டோஃபில்லமும் இதுக்கு நீருள் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு எக்ஸாம்பிள். இந்த பாலினேஷன் அட் த வாட்டர் லெவலில் வாலிஸ்னேரியா ஸ்பைராலிஸை எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். அந்த வாலிஸ்னேரியா ஸ்பைராலிஸோட கேரக்டர்ஸ் என்ன மாதிரி இருக்கும். திஸ் வாலிஸ்னேரியா பிளான்ட்டு, இந்த வாலிஸ்னேரியா பிளான்ட்டு, இந்த வாலிஸ்னேரியா பிளான்ட்டோட கேரக்டர் என்ன அப்படின்னா, அதோட மார்ஃபாலஜிக்கல் இட் இஸ் ஏ டயேசியஸ், ஈரிலம் கொண்டவை. ஒரே பிளான்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்லி ஃபீமேல் ஃப்ளார் மட்டும்தான் இருக்கும். அப்போ மேல் ஃப்ளாருக்கு இதே ஸ்பீசஸோட அனதர் பிளான்ட்டை பார்க்கணும், வேறு வேறு இடத்துல இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செம்பருத்தினா பைசெக்சுவல் ஃப்ளார், ஒரே பூலேயே ஆன்ட்ரீஷியமும் இருக்கும், கைனீஷியமும் இருக்கும், ஆனால் ஒரே பிளான்ட்லேயே இருப்பாங்க. அப்படின்னா அதுக்கு பேர் மொனோசியஸ்னு சொல்லுவோம். ஒரே பூக்குள்ளேயே இருந்தாங்கன்னா அது பைசெக்சுவல் ஃப்ளார்னு சொல்லுவோம். இதுக்கு வேறு வேறு செப்பரேட் பிளான்ட்டாக இருக்கும். அப்படியா இருந்தால் அதுக்கு பேர் ஈரில்லம், இரண்டு இல்லம் கொண்டவே டயேசியஸ்னு சொல்லுவோம். சப்மெர்ஜ்டு. தென் ஹைட்ரோஃபைஸ் பிளான்ட்ஸ். இதில் இரண்டு விதமான பிளான்ட்டில் மேல் ஃப்ளார் தனியாக ஒரு பிளான்ட்டில் இருக்கும், ஃபீமேல் ஃப்ளார் தனியாக ஒரு பிளான்ட்டில் இருக்கும். த ஃபீமேல் பிளான்ட் ப்ரொடியூஸ் சாலிடரி ஃப்ளார். இதோட சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டரில் வந்து காயிலாக இருக்கும். அதோட ஃப்ளார் ஒவ்வொன்றும் அப்படியே அதோட ஸ்டாக் போர்ஷன் வந்து நல்லா காயிலிங்காக இருக்கும். எப்போ? டியூரிங் த டைம் ஆஃப் பாலினேஷன். ஃபீமேல் ஃப்ளார் ப்ரொடியூஸ் ஏ கப் ஷேப்டு, அதோட ஃபுல்லாக கப் ஷேப்பில் இருக்கும், ஃபீமேல் ஃப்ளார் சரௌண்ட் பண்ணி இருக்கும். இப்போ கப்பு மாதிரி இருக்கிறனால இந்த மேல் ஃப்ளார் வந்து, மேல் பிளான்ட் வந்து மேல் ஃப்ளாரை ப்ரொடக்ஷன் பண்ணும். உடனே மேல் பிளான் என்ன பண்ணும், அவங்க பேரண்ட்லேருந்து கீழே குதித்து ஃப்ரம் த டீட்டச் ஆஃப் த பேரண்டல் பிளான்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர் சர்ஃபேஸில் ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். அப்போ மேல் ஃப்ளார் கம் க்ளோஸ் டு ஈச் அதர் த ஃபீமேல் ஃப்ளார். ஃபீமேல் ஃப்ளார் பக்கத்தில் வந்தோடனே அவங்க ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கான், கப் ஷேப்டு டிப்ரெஷன் ஒரு பள்ளத்தில் வச்சுருப்பான். தி செட்டில் ஆஃப் த ஸ்டிக்மாஸ் அவுட்டர் சர்ஃபேஸ், அவுட்டர் சர்ஃபேஸில் செட்டில் ஆகிடும் மேலே. ஃபீமேல் ஃப்ளாரோட மேல் பக்கத்தில் கப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் இந்த மேல் ஃப்ளார் வந்து அதோட அப்பர் பார்ட் ஆஃப் த ஃபீமேல் ஃப்ளாரில் இருக்கும். ஃபீமேல் ஃப்ளார்னால் மேல் பக்கம் ஸ்டிக்மா ஸ்டைல் ஓவரியாக கன்சிஸ்ட் ஆகிருக்கு, ஸ்டிக்மா போர்ஷனில் இருக்கும். ஆஃப்டர் பாலினேஷன் த ஃபீமேல் ஃப்ளார் வந்து அந்த காயிலாக இருக்கும், பேக் டு ஃப்ளார். இப்போ மேலே மேற்கொண்டு நீச்சியாக நீண்டிட்டு இருக்குல்ல, மறுபடியும் அது வந்து என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக குவிந்துக்கிட்டு வர ஆரம்பிக்கும். இந்த
இடத்துல இங்கேருந்து இந்த சைடு வர ஆரம்பிச்சிருவாங்க. பேக் டு த ஃப்ளவர் ஃப்ரம் சர்ஃபேஸ் டு அண்டர் வாட்டர் லெவல். ரெண்டு வந்து மேலும் ஃபீமேலும் ஜாயின் ஆனதுக்கப்புறம் தே ஃபார்ம் அஸ் ஏ ஃப்ரூட் ஃபார்ம் ஆகும். இது வந்து வாலிஸ்னேரியாவில் நடைபெறக்கூடிய பிளான்ட்டுக்கு எக்ஸாம்பிள். Next one, zoophily. The pollination by the agent of animal. Agent of animal இருக்குது நம்ம ஜூஃபீலின்னு சொல்லுவோம். அனிமல்ஸ் வச்சு பாலினேஷன் பண்ணால் அதுக்கு பேர் ஜூஃப்ளஸ் ஃப்ளார்னு சொல்லுவோம். Flowers are zoophilous flowers. இந்த event are zoophily. The zoophily may be birds, பறவைகளால் ஆனது. வவ்வால் பேர்ட்ஸ், ஸ்னைல் நத்தை, இன்செக்ட்ஸ் பூச்சி, எதில் நடைபெறாலும் அதுக்கு பேர் ஜூஃபிலி அப்படின்னு தான் சொல்லுவோம். இன்செக்ட் ஆர் வெல் அடாப்டட் டு பிரிங் த பாலினேஷன் ஈவெண்ட். இந்த இன்செக்ட் மட்டும் அதில் பாலினேஷன் ஜூஃபிலிலே ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டாக அடாப்ட் ஆகிருக்கும். இந்த லார்ஜ் அனிமலாக இருக்கக்கூடிய லெமுரு, மரப்பொந்து வாழ்வின்னு சொன்னாங்க, ஆர்போரேட் ரொட்டன்ஸு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட்டு, தென் ரெப்டைல்ஸு, இவங்க எல்லாமே அந்த பள்ளின்னு சொல்லுவாங்க, பள்ளி, ஓனான், இவங்க எல்லாமே என்ன பாலினேஷன் அட்டன் பண்ணுவாங்க அப்படின்னா ஜூஃப்லியை அட்டன் பண்ணக்கூடிய குரூப்பில் இருப்பாங்க. தென் பறவையில் நடந்துச்சுன்னா, இதே அனிமல்ஸ் தான், பட் பறவையில் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆர்னித்தோஃபிலி. ஆர்னித்தோஃபிலி அப்படின்றது பேர்ட்ஸ் பாலினேஷன்னு சொல்லுவோம். They are pollinated by the birds. எர்திரியா, பூம்பக்ஸு, பிக்னோனியா உங்கிஸ்கோட், இந்த மாதிரி முச்செடியெலாம் சொல்லுவாங்கள்ல, அதில் நடக்கக்கூடிய செர்லைசியா, இது எல்லாமே நடக்கக்கூடியது வந்து என்ன பாலினேஷன் அட்டன் பண்ணக்கூடியது அப்படின்னு கேட்டால் பறவையில் வரக்கூடிய பாலினேஷன் எல்லாமே பேர்ட்ஸ் பாலினேஷன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹம்மிங் பேர்ட்ஸு, பூஞ்சிட்டு, தேன் சிட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, இவங்க எல்லாமே பல வகையான பேர்ட்ஸ், பறவை வேலைகள். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விசிட் ஃபார் த பாலினேஷன். எல்லா பேர்ட்ஸும் ஃப்ளார்ஸ் வந்து விசிட் பண்ணி அவங்களோட ரெகுலேஷனை ஃபார்ம் பண்ணிப்பாங்க. அதோட கேரக்டர் எந்த மாதிரி இருக்கும்? பறவையில் பாலினேஷன் நடந்தால் ஃப்ளாரோட கேரக்டர் எந்த மாதிரி இருக்கும்? இந்த ஃப்ளாருக்கு பறவை பாலினேஷன் மட்டும்தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றப்ப அதோட கேரக்டர் அடாப்டிவ் மெக்கானிசம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ளார்ஸ் ஆர் லார்ஜர் சைஸாக இருக்கும். எப்பயுமே லார்ஜ் ஃப்ளார், டியூப்லர் குழல் மாதிரி இருக்கும், கப் ஷேப்பில் இருக்கும். தாலி பார்த்துருப்பீங்க அந்த காலத்தில், மேற்பக்கம் அகன்றும் கீழ்ப்பக்கம் குறுகியும் இருக்கும். மாட்டுக்கெல்லாம் தண்ணி வைப்பாங்க, அதுதான் ஹேண்ட் ஷேப்டு. இந்த மாதிரி ஷேப்பில் கப் ஷேப்பில் ஃப்ளார்ஸ் எல்லாமே இருக்கும். பிரைட் கலராக இருக்கும் எல்லா ஃப்ளார்ஸும், ரெட்டு, பிங்க்கு, ஆரஞ்சு, ப்ளூ, எல்லோ, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ளார்ஸில் இருக்கும். எதுக்காக இந்த மாதிரி? டு அட்ராக்ட் த பேர்ட்ஸ். ஃப்ளார்ஸ் ஆர் சென்ட்லெஸ். சப்போஸ் வந்து அது தேன் சுரப்பிய வாசனையை சுரக்கலை அப்படின்றப்ப அதிக அளவு நெக்டர் கிளாண்டை ப்ரொடக்ஷன் பண்ணும். அப்போ போலன் நெக்டார் வந்து பேர்ட்ஸ் வந்து விசிட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்டர் தேன் மாதிரி எதோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பறவைகள் வந்து குடிக்க வரும். இந்த ஃப்ளாரல் பார்ட்ஸ் வந்து பார்க்க ரொம்ப, ஏன்னா பறவை வந்து பெரியசாக இருக்கனால ஃப்ளார் பட்ட உடனே தாங்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப டஃப்பான பெட்டல்ஸ் வச்சுருக்கணும், லெதரியாக இருக்கணும். இந்த பவர்ஃபுல் இம்பேக்ட் ஆஃப் விஸ்டர்ஸ் வந்து அந்தளவுக்கு வரனால இவங்க வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். எது அப்படின்னா ஆர்னித்தோஃபிலியோட ஃப்ளார்ஸ், அந்த அட்டன் பண்ணக்கூடிய ஃப்ளார்ஸ். நெக்ஸ்ட் ஒன், வவ்வாலில் நடைபெறக்கூடிய பாலினேஷன். பை பேர்ட்ஸில் நடக்கூடிய பாலினேஷன் தான் ஸ்ரெப்டோஃபிலியா அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் கைஜீலியா அப்படின்ற பிளான்ட்டும் அட்டன்சோனியா டிஜிட்டாலிஸ், இவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட் எல்லாமே வவ்வால் மூலமாக நடைபெறக்கூடிய பாலினேஷன் ஏஜென்ட்னு சொல்லுவோம். அடுத்தது மேலக்கோஃபிலி அப்படிங்கிறது அட்டைப்பூச்சி, ஸ்னைல்ஸ், நத்தை, ஸ்லக்ஸ், அட்டைப்பூச்சி, இவங்க எல்லாமே ஏரேசி, நம்மளோட இந்த படம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரேசி மெம்பர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நத்தை வழியாக பாலினேஷன் பண்ணுவாங்க. லெம்னா பிளான்ட்டு, வாட்டர் ஸ்னைல்ஸில் வந்து லெம்னா பிளான்ட்டு மேலே இருக்கும். நீர் நத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டர் ஸ்னைல்ஸ் வந்து அமாங் த லெம்னா பிளான்ட்டு மேலேருந்து அந்த சாப்பப் பண்ணி உறிஞ்சி அதிலேருந்து தேனை எடுத்து பாலினேஷன் பண்ணுவாங்க. Next one, endomophily means the pollination by the insect pollination தான் endomophily சொல்லுவோம். by ant, எறும்பு மூலமாக நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் மெர்மிகோஃபிலி பாலினேஷன்னு சொல்லுவாங்க. தேனி, மோஷ்னா, அந்துப்பூச்சி, பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் வேவ்ஸ், பெடில்ஸ், குளவி, வண்டு, இது எல்லாமே டு அடாப்டிவ் மெக்கானிசம் ஆஃப் இன்செக்ட்ஸில் தன்னோட கேரக்டரை பாலினேஷனுக்காக சேஞ்சஸ் ஆகிருக்கக்கூடியது.
த இன்செக்ட் அண்ட் மெயின் பாலினேட்டர் வந்து தேனி தான் அதோட மெயின் பாலினேட்டர் பீஸ்னு சொல்லுவாங்க. மெஜாரிட்டி ஆஃப் ஆஞ்சியோஸ்போமில் இன்செக்ட் பாலினேஷன் தான் இருக்கும். த அடாப்டிவ் ஆஃப் சம் ஸ்ட்ரக்சர், தன்னோட ஸ்ட்ரக்சர் அதுக்காக மாற்றி வச்சுக்கும். இந்த எந்தெந்த மாதிரி கேரக்டர் இருக்கும்? ஃப்ளார்ஸ் வந்து எப்பயுமே லார்ஜ் ஷேப்பில் இருக்கும். ஃப்ளார்ஸ் எப்பயுமே கேரக்டர் ஆஃப் த எனிமோஃபில்ல லார்ஜ் ஷேப்டு ஃப்ளார்ஸாக இருக்கும். சப்போஸ் லார்ஜ் ஷேப் இல்லை, ஸ்மாலாக இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் சன்ஃப்ளவரு, ட்ரைடாக்ஸ், ப்ரோகமன்ஸ், இவங்கெல்லாம் அக்ரிகேட் ஆஃப் த இன்ஃப்ளாரசஸ், பூ சின்ன சின்ன பூ இதழ்கள்லாம் நெருக்கமாக அமைந்து ஒரு பூங்கொத்து போல் தோற்றமாக இருப்பாங்க. ஃப்ளார்ஸ் ஆர் பிரைட் கலர், நல்ல பிரைட் கலரில் இருக்கும். போகன்வில்லா, காகிதப்பூ, இவங்களோட பிராக்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்டையர் ஃப்ளார் எல்லாமே கலரிங்காக இருக்கும். அப்போ தான் வந்து இன்செக்டை கவர் பண்ணுறதுக்காக இருக்கும். ஃப்ளார்ஸ் ஒவ்வொன்றுமே சென்ஸ் ஸ்மெல் வரும். நெக்டர் கிளாண்டை ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. சென்ஸ் ஸ்மெல்லும் நெக்டர் கிளாண்டை ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. இந்த ஃப்ளார்ஸ் வந்து நோ செக்ரீஷன் ஆஃப் நெக்டர், சம்டைம்ஸ் நெக்ரீஷன் நெக்டர் பண்ணாது. அப்போ அந்த போலன் கிரெயின்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஹனிபீ எல்லாமே தன்னோட ஃபுட்டுக்காகவும் அதுக்கப்புறம் தன்னோட கூடு உருவாக்குறதுக்காகவும் இந்த போலன் கிரெயினில் கூடிய தேனை ப்ரொடக்ஷன் பண்ணிக்குது. ஐ மீன் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. போலன் நெக்டர் ஃப்ளாரர் ரிவர்ஸ் ஃபார் த பாலினேஷன். ஈக்கள், வண்டுகள், விசிட்டர்ஸாக இருப்பாங்க. நிறைய ஸ்மெல்லை அதில் அரைஸ் பண்ணுவாங்க. சம் ஃப்ளார்ஸ் வந்து ஜூசி செல்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணும். அதிலிருந்து அந்த ஜூசி செல்ஸை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய பிளான்ட்டில் இந்த இன்செக்டெல்லாம் போய் அதை சாப்பப் பண்ணிவிட்டு அதை துளைச்சிக்கிட்டு போய் பியர்ஸ் அண்ட் ஷாக்குடு பை த இன்செக்ட்ஸ் ஆஃப் சம் ஜூசி செல்ஸ். இது எல்லாமே பாலினேஷன் பை இன்செக்ட்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லக்கூடியது. The next one, pollination in salvia plant. பீ பாலினேஷன் டைப் ஆஃப் ப்ராசஸ் தான் சால்வியா பிளான்ட்டில் நடக்குது. தேனீக்கள் வழி மகரந்த சேர்க்கை நடைபெறும். The flowers are prodentous. Prodentous means stamen mature earlier than the stigma. Female flower கம்பேர் பண்ணும்போது மேல் பார்ட்டு தான் சீக்கிரம் மெச்சூர் ஆகும். The stamens are bifillate. இரட்டு கவை மாதிரி கிழிச்சிருக்கும். ரெண்டு ஸ்டேமன் மட்டும்தான் அதில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். லீவர் மெக்கானிசம் மீன்ஸ் நெம்புகோல் பார்த்துருப்போம், திரிகிறதுக்கு பயன்படுத்துவோம் நெம்புகோல். அந்த நெம்புகோல் மெக்கானிசம் இதில் அந்த மெத்தடில் இந்த மாதிரி பாலினேஷன் நடைபெறும். இந்த ஆந்தர் அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 2 ஸ்டேமன்ஸ். இந்த ஆந்தர் அப்படின்றது 2 லோபில் இருக்கும். அப்பர் பார்ட்டில் இருக்கக்கூடிய லோப் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா ஸ்டெரைலாக இருக்கும். அப்பர் பார்ட் வந்து லோயர் பார்ட்டு தான் ஸ்டெரைலு, அப்பர் பார்ட் வந்து ஃபர்டைல் கண்டிஷனில் இருக்கும். போத் 2 லோப், 2 லோபுக்கு இடையே பார்த்தோம் அப்படின்னா கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கும். இந்த கனெக்டிவ் டிஷ்யூ டு புஷ் த மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட், அதாவது ஆன்ட்ரிசியம் கைனிசியம் புஷ் பண்ணி ஷிம்ப் பண்ண ஃப்ரீயாக அப்பர் அண்ட் லோயர் சைஸ் ஸ்விம்மிங்க்கு பயன்படும். பி விசிட்டே 1 ஃப்ளார். த லோயர் லிவ் இஸ் ஏ பிளாட்ஃபார்ம். இப்போ இந்த இடம் வந்து அதுக்கு பிளாட்ஃபார்ம் கண்டிஷனில் இருக்கும். பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும் இந்த இடம். அப்போ இது மேலே இந்த ஒரு இன்செக்ட், ஐ மீன் பீ இன்செக்ட் போன உடனே என்ன ஆகுது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த பிஸ்டல் பார்ட் வந்து அதோட சர்ஃபேஸ் பிளான்ட்டோட ஐ மீன் இன்செக்டோட சர்ஃபேஸில் அது அப்ளை ஆகும். அப்போ எல்லா போலனும் அது மேலே அப்ளை ஆனதுக்கப்புறம் எதுக்காக அந்த மாதிரி போகுது அப்படின்னா இந்த நெக்டர் கிளாண்ட் ஈட்டிங் டு த நெக்டர் கிளாண்ட். ஸோ ஹெட் போர்ஷனை உள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணும் ஒரு கொரலா டியூப்குள்ளே. ஸோ இப்போ அந்த ஆந்தரில் இருக்கக்கூடிய எல்லா போலன் கிரெயினும் அதோட சர்ஃபேஸ் மேலே இன்செக்டோட சர்ஃபேஸில் இருக்கும். பாடி சர்ஃபேஸ், அவுட்டர் பாடி சர்ஃபேஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். உடனே இந்த போலன் கெட் டெபாசிட் இன் ஏ பேக். உடனே என்ன பண்ணுது, எல்லா போலனும் டெபாசிட் ஆனதுக்கப்புறம் அந்த இன்செக்ட் வெளியில் வருது. டு விசிட் த அனதர் ஃப்ளார் நோக்கி போகுது. அப்போ போலன் அகைன்ஸ்ட் த ஸ்டிக்மா, அந்த மேல் இருக்கக்கூடிய அந்த பிஸ்டல் பார்ட் வந்து அந்த பிளான்ட்டோட அப்பர் பாடி சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய இன்செக்டில் பாடி சர்ஃபேஸ் மேலே அப்படியே மோத ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃப்ளாரில் இருக்கக்கூடிய மேல் கேரக்டரும் இன்னொரு ஃப்ளாரோட அந்த ஸ்டிக்மாவில் போய் ரீச் ஆயிடுது.
அப்போ ரீச் ஆனதுக்கப்புறம் பாலினேஷன் அட்டன் பண்ணிடும். பாலினேஷன் அட்டன் பண்ணோடனே நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரூட் ஃபார்ம் ஆகும். இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஒரு நெம்புகோல் மாதிரி பயன்படுத்துகிறாங்க. இந்த ஒரு மெக்கானிசம் மட்டும் இல்லாமல் அனதர் மெக்கானிசத்தை பிளான்ட் வந்து ஃபாலோ பண்ணுது. அனதர் மெக்கானிசத்தை எல்லா பிளான்ட்டும் ஃபாலோ பண்ணுது. என்னென்ன மெக்கானிசம் இதுக்குள்ளே இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் அரிஸ்டலோக்கியாவில் ட்ராப் டைப் ஆஃப் மெக்கானிசம் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ட்ராப் அப்படின்னா பொறி வச்சு பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாக்ஸோ அல்லது வேறு ஒரு கவரோ இந்த அரிஸ்டலோக்கியா பிளான்ட் ஆர் அதர் எனி ஒன் டு அட்டன் த ட்ராப் மெக்கானிசம் அந்த மாதிரி ஒரு பிளேசஸில் நமக்கு இதை வந்து ட்ராப்பாக போலன் ஸ்டிக்மா இருக்கக்கூடிய அந்த போலன் கிரெயின் எல்லாமே விழும். அதை வந்து இன்னொரு பிளான்ட்டோட ஸ்டிக்மா மேலே நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ இதுதான் பொறி இயங்கு மாதிரி டிராஃப்ட் மெக்கானிசம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஃபிட்பால் மெக்கானிசம், குழியில் விழுந்து அதுலேருந்து எடுத்துக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் ஒன் அஸ்கிராஃபேடேசி மெம்பர்ஸில் கிளிப் அல்லது டிரான்ஸ்லேட்டர், ஒரு ஃப்ளாரில் இருக்கக்கூடியதை இன்னொரு ஃப்ளாருக்கு நாமளே டிரான்ஸ்லேட் பண்ணி பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் புஷ்ஷிங் மெத்தட், தே ஆர் ஏ பிஸ்டன் பாப்புலேசி மெம்பர்ஸ், சங்குப்பூலாம் சொல்கிறோம்ல, அதில் நடைபெறக்கூடியது பிஸ்டன் டைப் ஆஃப் மெக்கானிசம். நாட் ஓன்லி ஃபார் த லீவர் மெக்கானிசம், தே ஆர் அனதர் ட்ராப் மெக்கானிசம், ஃபிட்ஃபால் மெக்கானிசம், கிளிப் மெக்கானிசம் and then piston type of mechanism it should be a present. The next one, advantages of self pollination. pollination பார்த்தோம். இதில் வந்து advantages of self pollination என்னென்ன advantages நன்மைகள் இதெல்லாம் நடைபெறும். It only present in a bisexual flowers to attain a self pollination. ஒரே பூல மேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கனும் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கனும் இருக்கிறனால தான் செல்ஃப் பாலினேஷன் வந்து நடைபெறும். ஸோ எல்லா பைசெக்சுவல் ஃப்ளார்லையும் கண்டிப்பாக செல்ஃப் பாலினேஷன் தான் அட்டன் பண்ணுவாங்க. த மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்பீசஸ் ஆர் செப்பரேட்லி, ரெண்டுமே கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, செப்பரேட் பண்ணி தான் இருக்கும். இட் கிராஸ் பாலினேஷன் வில் பி அ ஃபெயில். சப்போஸ் ஒரு பிளான்ட்டில் கிராஸ் பாலினேஷன் ஃபெயில் ஆகிடுச்சு, அப்போ அந்த பிளான்ட்டில் செல்ஃப் பாலினேஷன் நடக்கிறனால தான் டு ப்ரிவென்ட் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்பீசஸ். கிராஸ் பாலினேஷன் நடக்கலை, செல்ஃப் பாலினேஷன்ற ஒரு ஈவெண்ட் இருக்கனால தான் பிளான்ட் அப்படின்றது அந்த செல்ஃப் பாலினேஷன் அட்டன் பண்ணக்கூடிய பிளான்ட் இருக்குது. இல்லை அப்படின்னா அந்த பிளான்ட் எல்லாமே என்டேஞ்சர்ட் பிளான்ட் ஸ்பீசஸாக மாறிடும். தென் நெக்ஸ்ட் ஒன் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் செல்ஃப் பாலினேஷன், என்னென்ன தீமைகள் நடைபெறும். Anyone same species to attain a self pollination same species only self pollination means transfer of pollen grain from one anther to the stigma of same flower. ஸோ சேம் ஃப்ளாரே ரிப்பீட்டட் 4 or 5 years ரிப்பீட் பாலினேஷன் நடக்கிறனால ஆட்டோமேட்டிக்கலி டு வீக் ப்ராஜனி தான் நமக்கு கிடைக்கும். நியூ எக்ஸ்டென்ஷன் ஒன் கிடைக்காது. டஸ் நாட் இன்வால்வ் இன் ஏ நியூ ஜெனட்டிக்கல் ஈவெண்ட். நியூ ஸ்பீசஸ் அப்படின்றது ஒன்று ப்ரொடக்ஷன் ஆகாது. நெக்ஸ்ட் ஒன் அட்வான்டேஜஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன். கிராஸ் பாலினேஷனோட அட்வான்டேஜஸ் என்ன? ஆல்வேஸ் ரிசல்ட் ஹெல்த்தியர் ஆஃப் ஆஸ்பியரிங். அதில் வரக்கூடிய எல்லா ஆஸ்பியரும் கண்டிப்பாக ஹெல்த்தியராக தான் இருக்கும். த ஜெர்மினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டி மச் பெட்டர். முளைக்கும் திறன் வந்து எல்லா செல்ஃப் பாலினேஷனில் கம்பேர் பண்ணும்போது கிராஸ் பாலினேஷன் இருக்குது. ஏன்னா 2 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஈவெண்ட் இன்வால்வ் ஆகுறாங்க. ஒரு பிளான்ட்டோட கேரக்டர் கொஞ்சம் ஒர்ஸ்ட்டாக இருந்தாலும் இன்னொரு பிளான்ட்டோட கேரக்டர் பெஸ்ட்டாக இருக்கும்போது அதோட வயபிலிட்டி திறன் நன்மையாக தான் இருக்கும். நியூ வெரைட்டி மே பி ப்ரொடியூஸ்டு. இதில் கண்டிப்பாக நியூ வெரைட்டி வந்து ப்ரொடக்ஷன் ஆகும். டிஃப்ரெண்ட் என்வாயர்மெண்ட்டுக்கு அடாப்டேஷன் ஆகிற மாதிரி அதோட கேரக்டர்ஸ் அமைஞ்சிடும். இது வந்து கிராஸ் பாலினேஷனோட அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன். தே ஆர் டிபெண்டிங் அப்பான் த பாலினேட்டர் ஏஜென்ட். அப்போ பாலினேட்டர் ஏஜென்ட் இல்லை அப்படின்றப்ப கண்டிப்பாக பாலினேஷன் நடக்காமையே போயிடலாம். த பாலினேட்டிங் ஏஜென்ட் டு ஹேவ் வேரியஸ் டிவைசஸ். ஸோ இட் இஸ் a disadvantages ஆஃப் பிளான்ட் ஸ்பீசஸ். கண்டிப்பாக வேரியஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கனால இதுக்கு வந்து நியூ ஒன்க்கு அடாப்டேஷன் ஆகாது பிளான்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பாலினேஷன். பாலினேஷன் இஸ் ஏ ஃப்ரீ ரெக்வஸ்டிங் ப்ராசஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலைசேஷனுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி ஈவனே இருக்கக்கூடியது பாலினேஷன் தான். டிஃப்ரெண்ட் ஜீன் ஃபார்மேஷன் த்ரூ த கிராஸ் பாலினேஷன். கிராஸ் பாலினேஷன் மூலமாக நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜீன் கிடைக்கிது. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜீன் மூலமாக நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்டை இன்ட்ரடக்ஷன் பண்ணலாம். ஸோ த வேரியஸ் பிளான் அடாப்டேஷன் ஃபார் த ஆல் என்வாயர்மெண்ட். அப்போ வேறு எல்லா என்வாயர்மெண்ட்லையும் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஒரு பிளான்ட்டுக்கு வர்றது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பாலினேஷனாக தான் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், த 7th ஈவன் ஆஃப்
fruit and seed formation. This process is a fertilization. The first event are pollination. Second event are fertilization. After fertilization, fruit and seeds are formed in a plant species. The fission of male and female gamete is called a fertilization. ஆண் கேமெட்டு பெண் கேமெட்டுக்கு இணையறதுக்கு பேர் தான் கருவுறுதல், fertilization சொல்கிறோம். Fertilization in angiosperms are double fertilization. Double fertilization it observed in a Strasburger. The scientist Strasburger are first observed in a double fertilization. The event of fertilization. என்னென்ன ஈவெண்ட்டு fertilizationல இருக்கு? Double fertilization it occurs in all angiospermic plant. The germination of pollen to form pollen tube. pollen இருக்கக்கூடியது pollen tube germinate ஆகிற event தான் fertilization ஓட first event. From pollen to the stigma. இந்த pollen tube வந்து ஸ்டிக்மாவில் ரீச் ஆகும்போது pollen tube growth ஆகும். அதுக்கு முன்னாடி அது வெறும் pollen grain இருந்துச்சு. growth of the pollen, இந்த pollenக்குரிய tube growth ஆகும். growth of the stigma and then style, then ovary. Outer surface of stigma many more pollens are present. Some pollen to short the growth until style only. The growth of the pollen tube in style, direction of pollen tube towards the micropyle. உடனே என்ன பண்ணுது, மைக்ரோபைலை நோக்கி அந்த pollen tube நல்லா growth ஆகிக்கிட்டே வருது. மைக்ரோபைல் அப்படின்றது ஓவரியோட ஓப்பனிங் பேர் தான் மைக்ரோபைல்னு சொல்லுவோம். The entry of pollen tube in one of the synergies. அவன் சைடு வழியில் வந்த உடனே synergies இருக்கும். 3 செல்கள் இருக்கும். 3 செல்லில் 2க்கு பேர் synergies, 1க்கு பேர் எக்ஸெல். of the synergies of embryo sac, discharge and male gamete. Male gamete discharge ஆகணும். எங்கே discharge ஆகணும்? through the pollen tubeல. pollen tube இப்போ எங்கே இருக்குது? ஸ்டிக்மா ஸ்டைல் ஓவரியிலேருந்து வருது. syngamy of double fold. ட்ரிபிள் ஃபியூஷன் நடக்கும். ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னா ஆல்ரெடி 2 மேல் கேமிட் ஆர் ப்ரெசன்ட் இன் எ pollen tube. pollen tubeல 2 மேல் கேமிட் இருக்குது. இந்த 2 மேல் கேமிட்ல செகண்டரி நியூக்ளியஸ் கூட ஜாயின் பண்ணுறது, அது ஒரு மேல் கேமிட் வந்து எக்ஸெல் கூட சேர்ந்து ஜைகோட்டாக டெவலப் ஆகிடும். இன்னொரு மேல் கேமிட் வந்து செகண்டரி நியூக்ளியஸ் கூட, இந்த இடத்துல கூடிய செகண்டரி நியூக்ளியஸ் கூட ஜாயின்ட் ஆகும். அப்போ டபுள் ஃபர்டிலைசேஷன் நடக்கிறனால இதுக்கு பேர் டபுள் ஃபர்டிலைசேஷன், ட்ரிபிள் ஃபிஷன்னு சொல்லுவோம். The pollen deposit on the stigma of entry of pollen tube. pollen வந்து டெபாசிட் ஆகிருக்கும் இங்கே மேலே ஸ்டிக்மாலேருந்து என்ட்ரி ஆஃப் pollen tube. pollen tube என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி this ovule is called as a pollen pistil interaction. pollenக்கும் பிஸ்டலுக்கும், பிஸ்டல்னா ஸ்டிக்மா ஸ்டைல் ஓவரி, 3 பேர்த்துக்குள் நடக்கூடிய ஈவெண்ட்டுக்கு பேர் தான் pollen pistil interaction சொல்லுவோம். In this method or dynamic in nature. இது வந்து ஒரு இயக்கங்கள் மூமெண்ட் இதில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். The pollen and promote or inhibit the germination of growth. growth-ஐ வந்து இன்ஹிபிட் பண்ணும். அந்த மாதிரி வந்து ஈவெண்ட்டாக நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா ஃபர்டிலைசேஷனை சொல்லலாம். அந்த மாதிரி ஈவெண்ட் தான் ஃபர்டிலைசேஷன்.